கோவை விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து துப்பாக்கி தோட்டா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பலத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் அனைவரும் விமானம் புறப்படும் நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கோவை விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் வழியாக டேராடூன் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளிடம் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர். அப்பொழுது பயணி ஒருவர் பையில் கைத்துப்பாக்கி தோட்டா ஒன்று இருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த நபர் கேரள மாநிலம் திரிசூரை சேர்ந்த பிரதீப் குமார் என்பதும் அவர் டேராடூனில் சிஆர்பிஎஃப் வீரராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து பிரதீப் குமாரை கோவை பீளமேடு காவல்துறையினரிடம் பாதுகாப்பு படையினர் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.